வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். சோ ஆஸ்திரேலியா vs இந்தியா பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் டே 2 அட் அடிலைட் நடந்து முடிஞ்சிருச்சு. வழக்கம் போல ஆஸ்திரேலியாவோட டாமினன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு தான் சொல்ல முடியும் மக்களே. சோ டே 1 ஸ்டார்டிங்ல 86 for 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆஸ்திரேலியா. 337 ரன்ஸ் இருக்கும் அடிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவோட எமன் டிராவிஸ் ஹெட் ஒரு மரண இன்னிங்ஸ் விளையாடினாரு. வழக்கம் போல 140 ரன்ஸ். இந்தியாவை க்ளூலெஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்ல, ஒரு பவுன்சர் ஸ்ட்ராட்டஜி போட்டு அவர் அவுட் ஆகும். அவர் வந்தோடனே நார்மலா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபீல்ட்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. சோ டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து எப்படின்னா இந்தியாவோட விளையாடும் போது மட்டும் பால் இவ்வளவு பெருசா தெரியுதான்னு தெரியல. சும்மா மனுஷன் அசால்ட்டா ஆடிட்டு இருந்தாருன்னு சொல்ல முடியும். அண்ட் 337 அடிச்சுட்டு 150க்கு மேல லீட் எடுக்கும் போதே நமக்கு நல்லா தெரியும் இந்தியா இஸ் கோயிங் டு ஸ்ட்ரகிள். பும்ரா நல்லா போட்டாரு 4 விக்கெட், சிராஜ் 4 விக்கெட் எடுத்தாலும் நியூ பால்ல அந்த அளவுக்கு சரியா போடல. லாஸ்டா வந்து 4 விக்கெட் எடுக்கிறாரு, அக்ரெஷன் எல்லாம் காமிக்கிறாரு. எப்போ அடிச்சு துவச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாவே படல. அவங்க பும்ரா ஒரு மனுஷன் மட்டும் 10 விக்கெட் எடுக்க முடியாதுல. அண்ட் பேட்டிங்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் 128 for 5 டப்ப டாப் ஆர்டர் அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் ரிஷப் பண்ட் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி மட்டும் நாட் அவுட்ல இருக்காங்க. சோ அவங்க ஏதாவது மேட்ச் பண்ணுவாங்களா? கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். நாளைக்கு மோஸ்ட் ஆஸ்திரேலியா வின் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.